வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பண்ண சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக வெஜ்ஜி சூப் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். கடையிலேருந்து நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்ல. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வெஜ்ஜி சூப் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூடாக நல்லா இதமாக இருக்கும். சீக்கிரமாக சளியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சிரும். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜ்ஜி சூப் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் கேரட்டும் 10 பீன்ஸும் கொஞ்சமாக முட்டைகோஸும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா வாயில் கடிபடும். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி, சோளம், காலிஃப்ளவர் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் இந்த வெஜ்ஜி சூப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜி சூப் செய்யும் போது நீங்கள் எப்பயுமே காய்கறிகளை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இதோட நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, சின்ன சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி பாதி தக்காளி சேர்த்துக்க போகிறேன். நல்லா அதையும் பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவு சூப் தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி இதை நீங்கள் குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 விசிலே அதிகமானது, நல்லா வெந்துடும். நம்ம இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது தாளிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 இல்லைனா 7 சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை இந்த மாதிரி சின்ன அம்மிக்கல் இருந்தால் அதில் நீங்கள் நச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் அம்மிக்கல்லில் போட்டு எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம நச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே இந்த சூப்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறேன்னு சொன்னதுனால நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பூண்டு ஓரளவு வணங்கின பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் ஓரளவு வணக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவு பதம் மாறின பின்னாடி நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது அந்த வெஜிடபிள்ஸ் தண்ணி, அதை வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்தளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காய்கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்கும் போது இன்னொரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கரைச்ச தண்ணியை இந்த சூப்பில் ஊற்றி நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வேகணும். அவ்வளோதான், 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான சூப்பரான வெஜ்ஜி சூப் ரெடி ஆகிடுச்சு. கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இந்த சூப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா சூடாக குடிச்சிங்க அப்படின்னா சளி இருக்கும் போது இந்த சூப் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த தொண்டை கரகரப்பு இது எல்லாமே நீக்கிரும். பெப்பர் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக சுவையான வெஜ்ஜி சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய் பாய்.